உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 7th மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு இடையில பெங்களூரில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பெங்களூர் பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டிங் ட்ராக், ஸ்மால் பவுண்டரி சைஸஸ், தென் குயிக் அவுட்ஃபீல்டு வேறு. ஸோ பேட்டர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும், நல்ல ரன்ஸ் வரும். ஃப்ரெஷ் பிச் ஆனதால் இனிஷியலாக பேசஸுக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் கிடைக்கும். லேட்டராக பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கலாம், அதுவும் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இங்கே எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஜார்ஜியா வராகம், அமலியா கர் மாதிரி ஸ்பின்னர்ஸ் இங்கே எஃபெக்டிவாக இருக்கலாம். லேட்டராக டியூ இருக்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணுறது இங்கே கொஞ்சம் கஷ்டம். ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் ஆல்மோஸ்ட் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓவராலாக 11 உமன்ஸ் T20 மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 4 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 7 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 152 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெல்லோ 155 டைம்ஸும் 150-169 3 டைம்ஸும் 170-189 1 டைமும் எபோவ் 190 2 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. RCB ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் குஜராத் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸை பீட் பண்ணி அன்பீட்டன் சைடாக இருக்காங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் பிரேமா ராவத்துக்கு பதிலாக எக்தா பிஸ்தை ட்ரை பண்ணாங்க. எக்தா பிஸ்தை நல்லா பவுல் பண்ணாங்க, 2 விக்கெட்ஸும் எடுத்தாங்க. ஸோ எக்தா பிஸ்து கண்டினியூ ஆகலாம், மற்றபடி சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. சேம் லெவனோட தான் போவாங்க. ரேணுகா சிங், கிம் கரத், எக்தா பிஸ்து, வராகம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஜோஷிதா தென் கனிகா அகுஜா ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். பவர் பிளேல ரேணுகா சிங் அண்ட் கிம் கரத் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. ஜோஷிதா தென் ஏக்தா பிஸ்து 1 ஓவர் பவுல் பண்ணலாம். மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட லாஸ் ஆனாங்க. தென் செகண்ட் மேட்ச்ல குஜராத்தை பீட் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச்ல சூப்பராக பவுல் பண்ணாங்க. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச்ல கலீதா தென் சைகா இஷாக்கு பதிலாக காமலினி தென் சிசோடியாவை எடுத்துட்டு வந்தாங்க. சேம் லெவனோட போகலாம், சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பில்லை. இஸ்மாயில், ஸ்கிவியர் பிரண்ட், ஹீலி மேத்யூஸ், அமலியா கர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். சிசோடியா, அமன்ஜோத் கவுர் தென் சஜீவன் சஜனா ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். பவர் பிளேல இஸ்மாயில் 3 ஓவர் தென் ஸ்கிவியர் பிரண்ட் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. இந்த மேட்சுக்கு ஹீலி மேத்யூஸ் பவர் பிளேல 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். மும்பை இந்தியன்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் யாஸ்டிகா பாட்டியா அண்ட் காமலினி. பாட்டியா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க, க்ளவருக்கும் பண்ணுவாங்க. டீசன்ட் பிளேயர், பட் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. எகென்ஸ்ட் RCB 4 இன்னிங்ஸில் 103 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தென் இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 121 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பாட்டியா எகென்ஸ்ட் ரேணுகா சிங் நல்லா ஆடியிருக்காங்க, பட் ரேணுகா சிங் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. சம்டைம் பாட்டியா ஸ்ட்ரகிள் ஆகலாம். தென் எகென்ஸ்ட் கிம் கர்த்தும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க, பட் பாட்டியா கொஞ்சம் செட்டில் ஆகிட்டா 40-50 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். காமலினி லாஸ்ட் மேட்ச் நம்பர் 7ல் ஆடினாங்க. டீசன்ட் பிளேயர், டாப் ஆர்டரில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ரீசெண்ட் அண்டர்-19 வேர்ல்டு கப்பில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஹர்மன்பிரீத் கவுர் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நல்லா ஆடியிருந்தாங்க, பட் செகண்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர். ரீசெண்டாக நல்லா ஆடிட்டுருக்காங்க. ஹர்மன் எகென்ஸ்ட் RCB 4 இன்னிங்ஸில் 35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, பட் இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 101 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, நல்லா ஆடியிருக்காங்க. ஆவரேஜாக 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர், நல்லா ஆட முடியும். அமன்ஜோத் கவுர் 8th டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா 10-15 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தென் பவுலிங்கில் லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் பவுல் பண்ணாங்க, அதுவும் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணாங்க. இங்கே சிசோடியா தான் 5th பவுலர் ஆப்ஷன். தென் குப்தா தான் இருக்காங்க. ஸோ அமன்ஜோத் கவுர் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். லாஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட்டும் எடுத்தாங்க. உமன்ஸ் பிரீமியர் லீக்கில் ரெக்கார்ட்ஸ் கிரேட்டாக இல்லை, பட் இந்த மேட்சுக்கு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்க. சஜனா சஜீவன் ஃபினிஷர் ரோலாக ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நம்பர் 6ல் ஆடுவாங்க. சம்டைம் பேட்டிங்கில் ப்ரொமோட் ஆகலாம். தென் சம்டைம் பவுலிங்கில் 1 ஓவர் பவுல் பண்ணலாம், பட் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை.
எகென்ஸ்ட் ஆர்சிபி 2 மேட்ச்சில் 31 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அமல்யாக்கர் டீசென்ட் ஆல்ரவுண்டர், ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் 2 விக்கெட்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க. தென் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் நல்லா ஆட முடியும். அமல்யாக்கர் இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. தென் எகென்ஸ்ட் ஆர்சிபி 5 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இங்கே எஃபெக்டிவாக இருக்க முடியும். டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. எகென்ஸ்ட் எல்லிஸ் பெர்ரி டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காங்க. 4 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. இங்கே பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸ்கிவியர் பிரண்ட் பேட்டிங்கில் 1 டவுனில் ஆடுவாங்க. நல்ல ஃபார்மில் இருக்காங்க. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் 50 அடிச்சிருக்காங்க. தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் 2 ஓவர். தென் டெத் ஓவர்ஸ்லையும் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. 1-2 விக்கெட்ஸும் எடுக்கிறாங்க. பிரண்ட் எகென்ஸ்ட் ஆர்சிபி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்கில் 5 இன்னிங்ஸில் 128 ரன்ஸும் பவுலிங்கில் 8 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. தென் இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பேட்டிங்கில் 87 ரன்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பிரண்ட் பேட்டிங்கில் ஜார்ஜியா வரகம் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. 7 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் அண்டர் 100 தான் இருக்குது. பவுலிங்கில் மந்தனாவை 8 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் மந்தனாவும் டீசெண்டாக ஆடியிருக்காங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணணும். ஹீலி மேத்யூஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நல்ல ஆல்ரவுண்டர். பேட்டிங்கில் 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். எகென்ஸ்ட் ஆர்சிபி 5 இன்னிங்ஸில் 168 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 88 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நல்ல பவுலரும் கூட. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. எகென்ஸ்ட் ஆர்சிபி 5 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 1 விக்கெட்டு தான் எடுத்திருக்காங்க. ஹீலி மேத்யூஸ் ஆஃப் பிரேக் பவுலர். பவர் பிளேயில் மந்தனாக்கு எகென்ஸ்டாக 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். மந்தனாவை 5 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. தென் டெனாலி ஒயட்டை 4 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் டெனாலி ஒயட்டு நல்லா ஆடியிருக்காங்க. மேத்யூஸ் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணணும். இஸ்மாயில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் 3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாங்க. தென் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. இனிஷியலாக பிச்சில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. எகென்ஸ்ட் ஆர்சிபி 2 மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. தென் இந்த வென்யூவில் 2 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. எல்லிஸ் பெர்ரியை 3 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. தென் மந்தனாவையும் 3 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் மந்தனா நல்லா ஆடியிருக்காங்க. தென் எகென்ஸ்ட் டெனாலி ஒயட் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. 6 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. இங்கே 1-2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். சிசோடியா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 2 ஓவர் பவுல் பண்ணாங்க. விக்கெட்ஸ் எடுக்கலை. ரீசெண்டாக அண்டர் 19 மேட்சஸில் 2-3 விக்கெட்ஸ் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். குப்தா ஆஃப் ஸ்பின்னர் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. சம்டைம் இந்த மேட்சுக்கு மந்தனாக்கு எகென்ஸ்டாக 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண வைக்கலாம். பட் சான்சஸ் கம்மி தான். ரெக்கார்ட்ஸும் பெருசாக இல்லை. ஆர்சிபி விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஷ். நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவாங்க. நல்ல பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 50 அடித்தாங்க. கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் மும்பை 5 இன்னிங்ஸில் 114 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தென் இந்த வென்யூவில் 5 இன்னிங்ஸில் 109 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரிச்சா கோஷ் எகென்ஸ்ட் ஹீலி மேத்யூஸ் உமன்ஸ் பிரீமியர் லீக்ல 5 பால்ஸ் ஆடி 4 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. மற்றபடி நல்லா ஆட முடியும். எல்லிஸ் பெர்ரி 1 டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. நல்ல பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 50 அடித்தாங்க. செகண்ட் மேட்ச்சில் 7 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணாங்க. உமன்ஸ் பிரீமியர் லீக்ல கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். பெர்ரி எகென்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 5 இன்னிங்ஸில் 192 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தென் இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 133 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டீசன்ட் பவுலரும் கூட. பட் சின்னதாக இன்ஜரி இஷ்யூ இருக்கிறதால பவுல் பண்ண சான்சஸ் கம்மி தான். பட் எப்போ வேணாலும் பவுல் பண்ணலாம். எல்லிஸ் பெர்ரி எகென்ஸ்ட் அமல்யாக்கர் அண்ட் இஸ்மாயில் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. பட் இங்கே டீசெண்டாக ஆடலாம். மந்தனா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. நல்ல பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 81 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. டீசெண்டாக ஆட முடியும். எகென்ஸ்ட் மும்பை 5 இன்னிங்ஸில் 77 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த வென்யூவில் 5 இன்னிங்ஸில் 219 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இங்கே சூப்பராக ஆடியிருக்காங்க.
மந்தனா இனிஷியலாக ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஹிலி மேத்யூஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். 5 டைம்ஸ் ஆல்ரெடி அவுட் ஆயிருக்காங்க. தென் மந்தனா எகென்ஸ்ட் ஸ்கிவியர் பிரண்ட் 8 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. தென் இஸ்மாயில் கிட்ட 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காங்க. பட் இஸ்மாயில நல்லா ஆடியிருக்காங்க. இப்போ இருக்கிற ஃபார்முக்கு நல்லா ஆடலாம். சம்டைம்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகலாம். டெனாலி ஒயட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 42 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. டீசன்ட் பிளேயர். ஆவரேஜாக 35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். வியட் எகென்ஸ்ட் இஸ்மாயில் நல்லா ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. 6 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காங்க. தென் மேத்யூஸ் கிட்டையும் 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காங்க. டெனாலி ஒயட் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். ராகவி பிஸ்ட் நம்பர் 5 ஆடலாம். டீசன்ட் பேட்டர். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. ரீசெண்டாக ஆஸ்திரேலியா ஏ டீமுக்கு எகென்ஸ்டாக ஹாட்ரிக் 50 எல்லாம் அடித்தாங்க. கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. ஜார்ஜியா வாராகம் டீசன்ட் ஆல்ரவுண்டர். பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. 1-2 விக்கெட்ஸும் எடுக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. எகென்ஸ்ட் மும்பை 4 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. தென் இந்த வென்யூவில் 5 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த வென்யூவில் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். தென் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். வாராகம் பவுலிங்கில் ஸ்கிவியர் பிரண்டை 7 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பவுல் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணணும். கனிகா அகுஜா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 3 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்தாங்க. தென் பேட்டிங்லையும் 30 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 2 ஓவர் தான் பவுல் பண்ணாங்க. ஆஃப் பிரேக் பவுலர். மும்பை டாப் ஆர்டரில் யாஸ்டிகா பாட்டியா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். ஸோ கனிகா அகுஜா பாட்டியாக்கு எகென்ஸ்டாக 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். மற்றபடி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இல்லை. தென் பேட்டிங்லையும் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. ரேணுகா சிங் தாக்கூர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. தென் டெத் ஓவர்ஸ்லையும் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் உமன்ஸ் பிரீமியர் லீக் ரெக்கார்ட்ஸ் கிரேட்டாக இல்லை. பட் இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் சூப்பராக பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இங்கே இனிஷியலாக பிச்சில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். தென் டெத் ஓவர்லையும் 1 ஓவர் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்கலாம். கிம் கர்த் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். பவர் பிளேயில் 2 ஓவர். தென் டெத் ஓவர்ஸ்லையும் 1 ஓவர் பவுல் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்தாங்க. எகென்ஸ்ட் மும்பை 1 மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. ஏக்தா பிஸ்த் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனால் எஃபெக்டிவாக இருக்க முடியும். கொஞ்சம் ரிஸ்காக டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஜோஷிதா லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கலை. பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. பவர் பிளேயில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. சம்டைம் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. இந்த டீமை பாருங்க. இந்த 10 பிளேயர்ஸையும் ஆல்மோஸ்ட் எல்லாரும் டீமில் ட்ரை பண்ணுவாங்க. இதில் 11வது பிளேயர் தான் கொஞ்சம் குரூஷியல். யாஸ்டிகா பாட்டியா, டெனாலி ஒயட் அண்ட் கிம் கர்த் இவங்கள தான் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுவாங்க. கனிகா அகுஜா, ஏக்தா பிஸ்த், தன் அமன்ஜோத் கவுரை கொஞ்சம் ரிஸ்காக 11th பிளேயராக ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னு பார்த்தா மந்தனாவை ட்ரா பண்ணிட்டு ராகவி பிஸ்டை ட்ரை பண்ணலாம். தென் ரேணுகா சிங்குக்கு பதிலாக கனிகா அகுஜா இல்லை கிம் கர்த்தை ட்ரை பண்ணலாம். பட் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்கிவியர் பிரண்ட், தென் மேத்யூஸை தான் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. அமலியா கரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சுக்கு. தென் கிராண்ட் லீக்ல ஜார்ஜியா வாராகம், ஹர்மன்பிரீத் கவுர், மந்தனா, எலிஸ்பெரி எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.